கைகர்ல மேனுவல் வண்டி வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கு. இது வந்து ஓயாசிஸ் எல்லோ. அன்னைக்கு வந்து நான் ரிவ்யூல காட்டும் போது இந்த வண்டியை காட்ட முடியல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி கொண்டு வந்தாச்சு. இந்த வண்டியோட என்ஜின் ஸ்பெக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மேனுவல்ல டர்போ 100 PS அண்ட் 152 Nm ஆஃப் டார்க்குங்க. அதுவே நீங்க சிவிடில போனீங்கன்னா 160 Nm ஆஃப் டார்க்குங்க. இதுதான் டிஃபரன்ஸ். இந்த வண்டி எப்படி இருக்குங்கிறதே இப்ப நம்ம டிரைவ் பண்ணி பார்க்க போறோம். இந்த வண்டி மேக்ஸிமம் நான் ரிவ்யூல கவர் பண்ண எல்லா ஸ்பெக்கும் சேம் தான். ஜஸ்ட் இது மேனுவல், அது சிவிடி, அவ்வளவுதான் டிஃபரன்ஸே தவிர மற்றபடி எந்த டிஃபரன்ஸும் இல்லை. வாங்க இந்த வண்டி ஓட்டி பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இதே மாதிரி நிறைய கண்டென்ட் வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கைகர் மேனுவல் வண்டி டெஸ்ட் டிரைவுக்கு எடுத்தாச்சு. வண்டி எப்படி இருக்குன்னா இப்போ ஒரு சிட்டி ரோடுக்குள்ள போகலாம். சிட்டியை விடவும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது ரோடு. ரொம்ப ஒரு ரூரல் வில்லேஜ் மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஹசார்ட் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரோடு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்சியான ரோடாக தான் இருக்கு. எந்த அளவுக்கு இந்த ரோடு எப்படி பேட்சியாக இருக்கும்னு தெரியல. நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண நேரம் கொஞ்சம் ரோடு நீட் ஆயிடுச்சு. வண்டி ஓட்டும் போது ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆகுறது கொஞ்சம் கிளட்ச் ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கு. கியர் கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. மூவ் பண்ற கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இங்கதான் என் காருக்கு நம்ம பெயிண்ட் அடிச்சோம். கியர் பாக்ஸ் வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கு. ஒரு வண்டி வந்து ஒரு டீசல் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது. கிளட்சும் கியர் பாக்ஸும் கொஞ்சம் டைட்டா இருக்கு. பட் ஆனால் வண்டி பவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே புல் பண்ணுதுன்னே சொல்லலாம். சஸ்பென்ஷன் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுது. செகண்ட் கியரில் போய் பார்க்கலாம். அது பாட்டு ஏறி இறங்குது. 3 சிலிண்டரோட என்ஜின் சவுண்டுங்கிறது பெருசாக கேபின்குள்ளே இல்லை. இந்த ஸ்லோ ஸ்பீட்ஸில் வந்துட்டு நம்ம ஓட்டும்போது பெருசாக தெரியல. கொஞ்சம் ஸ்பீடாக வண்டி ஓட்டி பார்க்கும்போது எப்படி இருக்கு பார்க்கலாம். இப்போதைக்கு வண்டி செகண்ட் கியர்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கியருக்கு வர வேண்டிய அளவுக்கு விடலை. செகண்ட் கியர்லேயே தான் மேக்ஸிமம் மேட்ச் ஆகுது. நம்ம தேர்ட் கியர்ல போட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக ஓட்டி பார்க்கலாம். தேர்ட் கியர்ல எந்த அளவுக்கு ஸ்லோவாகுதுன்னு பார்க்கலாம். பட் தேர்ட் கியர்ல அமுத்தினாலும் வண்டி போக மாட்டேங்குது. ஸ்லோவாக வந்து டக்குன்னு பிக்கப் எடுக்க மாட்டேங்குது. ஏன்னா எப்படி 1750 RPM மேலதான் உங்களுக்கு டர்போ கிங் ஆகும். அது வரைக்கும் இது ஒரு என்ஏ என்ஜின் தான். செகண்ட் கியர்ல இருக்கும்போது கொஞ்சம் வண்டி நல்லா பக்கம் இருக்கு. வந்து விட்டது ஒரு சூப்பரான பேட்சி ரோடு. ரெண்டாவதுல சஸ்பென்ஷன் சூப்பரா பண்ணிருக்காங்க. உள்ளுக்குள்ள வந்து இந்த சவுண்டுமே இல்லை. நம்ம வச்சுக்கிற போனி அந்த சவுண்டு கேட்குதே தவிர மட்டும் எந்த சவுண்டுமே இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தானாலும் வண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஷனாக அப்படியே பார்த்துருக்குது. சஸ்பென்ஷன்ல விடுறதுலாம் ஃபீலே ஆக மாட்டேங்குது. ரெண்டாவது காசு எதுவானாலுமே சஸ்பென்ஷன் சூப்பராக தான் பண்ணிக்கிறாங்க. செகண்ட் கியர்லுமே நல்ல பவரா தான் இழுத்துட்டு போகுது வண்டி. இந்த ரோட்ல வந்துட்டு தான் இருக்கேன். இந்த ரோட்டை ரெடி மட்டும் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. எலெக்ஷன் டைம்ல கூட ரெடி பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த ரோட்டை. பாருங்க எந்த அளவுக்கு நான் டீப்பா விட்டேன். சஸ்பென்ஷன் அடி வாங்குற மாதிரி சவுண்டே கிடையாது. சூப்பரா வந்துட்டு டியூன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்காக. நமக்கு திரும்பவுமே ஒரு சின்ன ஹைவே கிடைக்குது. நம்ம அப்படியே அழுத்தி பார்ப்போம். நமக்கு முன்னாடி ஒரு கியா செல்டாஸ் போகுது. அவங்களும் நம்மளும் வேணா ஒரு ரேஸ் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி வண்டிக்கு பின்னாடி போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. ரொம்ப நீட்டமாக இருக்கு. நம்ம பிரேக் கால்குலேஷன் பண்ணி அடிக்க முடியாது. இப்போ வந்து சிட்டிக்குள்ளதான் வண்டி ஓட்டுறோம். கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கு. டிராஃபிக் அதிகமாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியர்ல வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்கு. வண்டி நிறுத்துறதுனா நிறுத்தணும், இல்லைன்னா போகணும். ஏன் இப்படி வண்டி ஓட்டுறாங்க? புதுசு தரமா வண்டி ஓட்டுறாங்க. இந்த மாதிரி டிரைவ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ்.
பாருங்க, இப்ப இந்த லாரிக்காரரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இண்டிகேஷன் இல்ல, எதுவுமே இல்லை, அவர் பாட்டுக்கு அவர் சௌகரியத்துக்கு ஏறுறாரு. நம்ம தான் பார்த்து கவனமா வண்டி ஓட்ட வேண்டியதா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல வண்டி ஓட்டுற அளவுக்கு மற்ற ஸ்டேட்காரங்க வந்து தெளிவா யாருமே வண்டி ஓட்டுறதே இல்லைன்னு தோணுது. லெஃப்ட் ரைட் எதுவும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, ப்ராப்பரா வண்டி ஓட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன் எப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஓகே, நம்ம பேக் டு த பாயிண்ட் வருவோம். வண்டி வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியர்ல வந்து பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள ஓட்டுறது நல்லா இருக்கு. தேர்ட் கியர் போட்டால் தான் பவர் பத்தாத மாதிரியே ஒரு ஃபீல். இப்போ பாருங்க, தேர்ட் கியர் போட்டேன், போக மாட்டேங்குது. அந்த 1500 RPM மேனேஜ் பண்ணும்போது போக மாட்டேங்குது. ஒரு 1700 மேலே போச்சுன்னா போகும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கான வாய்ப்பு இந்த ரோட்ல இல்லை. நம்ம இங்கே ஸ்லோவாக தான் ஓட்டி ஆகணும். இடத்துல ஒரு சடன் ஓவர்டேக் அடிக்கணும் அப்படின்னா வண்டி 30 இழுக்குதா போகுது. அந்த RPM தாண்டும் போது வண்டி வந்து இழுத்துருது. இப்ப பாருங்க, 2000 RPM தோட்டத்துக்கு வண்டி இழுத்துருது. 1500 to 1750 கேப்ல வந்துட்டு போய் அந்த 750 டச் பண்ணாம வண்டி சல்லுன்னு அப்படி இழுத்துருது. சூப்பரா போகுது. பட் ஆனா டர்போ சிவிடியா இருந்தா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது டர்போ சிவிடி ஓட்டும் போது பார்க்கலாம். பட் இந்த வண்டி மேனுவல் தான். பட் தேர்ட் கியர்ல நீங்க 1700 RPM மேல இருந்தீங்கன்னா வண்டி சொல்ற பேச்சு கேட்குது. இல்லைன்னா நீங்க செகண்ட் கியர் போட்டீங்கன்னா உங்களுக்கு 2000 RPM மேலதான் இருக்கனால கொஞ்சம் டக்கு டக்குன்னு இழுக்குது வண்டி. டர்போ கிக்கிங் அந்த டைம் டிஃபரன்ஸ் தான். இந்த இடத்துல ஒரு சின்ன ரோட் கேப் தான். அப்படியே ஸ்ட்ரைட்டா போனோம் அப்படின்னா ஆனைக்கட்டி போயிடலாம். இந்த ஆனைக்கட்டி ரோடு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஓட்டுறதுக்கு. சின்ன ரோடு தான், பட் ஆனால் கொஞ்சம் நல்லா மேக்சிமம் இந்த சைடு வந்து அந்த ஊருக்கு இருக்கிறவங்க தான் போவாங்க. அதனால டிராஃபிக் பெருசா இருக்காது, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். கைகரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கைகரில் வென்டிலேஷன் சீட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இந்த சீட் வந்து கொஞ்சம் அந்த ரெக்ஸின் ஒரு லெதர் ஃபீல் மாதிரி இருந்தாலும் இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. வண்டி வந்து நம்மளை கொஞ்சம் கூல் டவுனா வச்சுக்குது. 1700 RPM மேலே ஓட்டுனீங்கன்னா வண்டி சூப்பரா இருக்கு, பவரா ஓட்டுறதுக்கு. ஸ்டேரிங்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிக்கப் இன்க்ரீஸ் ஆனதுமே கொஞ்சம் லைட்டா டைட் ஆயிக்குது, ஹார்ட் ஆயிக்குது. இப்போ வந்து ஈகோ மோட் போட்டிருக்கேன். ஈகோ மோட்ல வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஈகோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் மோட்ல ஓட்டிட்டு இருந்தோம். நார்மல் மோட்ல வந்துட்டு கொஞ்சம் ஒரு லைட்டா இருந்த பிக்கப் கூட ஈகோ மோட்ல வந்து கம்மி பண்ணிருச்சு வண்டி. வந்து பாத்தீங்கன்னா நல்லா அமுத்தினாத எக்ஸிலேட்டர் கொடுத்தாதான் வண்டி போகுது. ஓகே, போகணும், அமுத்துறதுனால போக சொல்றாங்க அப்படின்னு சொல்லி போகுது. நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயானதும் ஸ்போர்ட்ஸ் மோட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதே அவங்க ஒரு RPMல வந்து ஒரு ரேஞ்ச் வந்து காட்டி லாக் பண்ணியிருக்காங்க, இதுக்குள்ள ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்க அதுக்குள்ளேயே ஓட்டினீங்கன்னா நல்லா மைலேஜ் கிடைக்கும் போல இருக்கு வண்டி. ரெண்டாயிரம் to 1700 to 2500 RPM ஓட்டுற மாதிரி காட்டுது. 5 கியர் போட்டு 60ல போனோம். ஒரு சத்தம் இல்லை வண்டியில, சவுண்டே இல்லை, ஸ்மூத்தா இருக்கு. ஓகே, இப்போ அப்படியே நான் ஸ்போர்ட்ஸுக்கு வாங்குறேன். காளையன் வெளியே வந்துட்டான். ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டதும் ஒரு ஸ்பீட் பிரேக்கரா, 1 இல்லை 2 ஸ்பீட் பிரேக்கர்னே பாருங்க. ஸ்பீடாக தான் ஏறி இறங்குறேன், ஸ்பீடாக டக்குன்னு ஏறி இறங்குறேன். வண்டி ஏதோ குதிக்கிற மாதிரியோ அடிக்கிற மாதிரியோ அதை தூக்கிட்டு அடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே தெரியல. ஸ்பீட் பிரேக்கர்லையும் 40லயே தான் ஏறி இறங்கணும், ஒன்றுமே தெரியல. ஸ்மூத்தாக தான் ஏறி இறங்குது. இப்போ நம்ம அப்படியே இன்னொரு இடத்துல ஒரு அழுத்தழுத்தி பார்க்கலாம். தேர்ட் கியர்லயே ஸ்பீட் பிரேக்கர்ல மேனேஜ் பண்ணிடுது. நீங்க ரொம்ப ஸ்டாப் பண்ற மாதிரி இருந்தா வேணா செகண்ட் கியருக்கு வரலாம். இப்போ செகண்ட் கியருக்கு வரேன். செகண்ட் கியரும் நல்லா தான் இருக்கு, ஒண்ணுமே தெரியல வண்டி.
ஓகே, ஸ்போர்ட்ஸ் மோட்ல இருக்கிறதுனால வண்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸ்டேரிங் ஃபீட்பேக்கும் நல்லா இருக்கு. ஸ்டேரிங் நல்லா டைட்டும் ஆயிடுது. ஸ்பீடு வந்து ஏற ஏற ஸ்பீட் பில்ட் ஆக ஸ்டேரிங் டைட் ஆகிடுது. ஓ, லைவ்ல வண்டி ஓடிட்டு இருக்கும்போது டோரை திறந்து போட்டுறாரு. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க, நிறுத்தி போட்டுட்டு போங்க. பின்னாடி யாராவது ஸ்பீடா வந்தாங்கன்னா ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சஸ்பென்ஷன் சூப்பரா இருக்குதுங்க இந்த வண்டியில. இன்ஜின் கியர் பாக்ஸ் எவ்வளவு சஸ்பென்ஷன் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா பவரா எந்த அளவுக்கு வண்டி பவரா இருக்கும் அந்த அளவுக்கு சஸ்பென்ஷன் நல்லா இருந்ததுனாலதான் ரைடிங் நல்லா கம்ஃபர்டபுளா குவாலிட்டியா சூப்பரா இருக்கும். பிளாட் ரொம்ப டயர்ட் ஆயிரும். நம்ம தூக்கி போட்டே வண்டி ஓடிட்டு இருந்தோம்னா டயர்ட் ஆயிரும். பாருங்க இந்த இடத்துல இந்த சஸ்பென்ஷன் அப்படியே சும்மா சிம்பிளா வந்துட்டு ஏற்றி இறக்கிடுச்சு. இது மற்ற காரா இருந்தா கண்டிப்பா கொஞ்சமா தூக்கி போடும். இது சுத்தமா தூக்கியே போட மாட்டேங்குது. இது நம்ம வண்டியோட ஸ்பீட் டெஸ்ட் பண்ணலாம். டிவைடர் ஏன் இவ்வளவு பேரிகேட்ஸ் இருக்கு இந்த இடத்துலன்னு தெரியல. அழுத்த முடியாது. எங்கேயாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சதுன்னா ஒரு அழுத்தி பார்த்துடலாம். இவங்க எல்லாம் ஓவர்டேக் பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை இந்த காரோட பவருக்கு. ஏன்னா இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா மேனுவல்ல 100 PS-ம் 152 Nm ஆஃப் டார்க்கு, சிவிடியில் 160 Nm ஆஃப் டார்க்கு. ஸோ சிவிடிக்கு இன்னும் அட்வான்டேஜ் ஜாஸ்தி. பாருங்க இந்த கார்னர் வருது, ரெண்டாவது எழுதி போகலாம். பிரேக் அடிச்சாலும் சொல்ற பேச்சு கேக்குது. கைகர் உண்மையிலேயே சூப்பரா இருக்குது. ஏன் இந்த கைகரோட இன்ஜின் டிரைவர்ல கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா பெரிய வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க கொஞ்சம் வாங்கி நல்லா பவரை ஓட்டிப்பாங்க இல்லையா. இப்போ பாருங்க வண்டி 1500 RPM கீழே போயிருச்சு. அதனால தேர்ட் கியர்ல டக்குன்னு இழுக்க முடியல. ஸோ அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் செகண்ட் கியர் வர்ற மாதிரி இருக்கு. டர்போ கிக்கிங் ஆச்சுன்னா வண்டி அப்படியே வேற கேரக்டரிஸ்டிக்ஸா மாறிடுங்க. ஸ்லோவா ஓட்டும் போது மட்டும்தான் டர்போ இல்லைன்ற ஃபீல் இருக்கு. நீங்க அந்த 1700 RPM மேல போயிட்டீங்கன்னா டர்போ பயங்கரமா வேலை செய்யுது. நீங்க காலே வைக்க விடாத அளவுக்கு வேலை செய்யுது. அப்போ சீக்கிரம் வழி விட்டுலாம். ஏன் இவங்க நான் இண்டிகேட்டர் போட்டுட்டு போகவும் மாட்டேங்கிறான், போக விடவும் மாட்டேங்கிறான். அதெல்லாம் ஃபுல்லா அழுத்தி பார்க்கலாம். ஃப்ளோர் டு மெட்டல், ஃப்ளோர் டு மெட்டல். இது ஃபோர்த் கீழ வண்டி 100, 5th gear. வண்டி 110 என்ஜின் சவுண்ட் சுத்தமா உள்ள ஒன்றும் பெருசா தெரியவே இல்லை. டர்போவை பொறுத்த வரைக்கும் மைலேஜுக்கு இப்படி ஓட்டினா கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சொல்லுவாங்க. ஆனா வண்டி ஜாலியா இருக்கு ஓட்டுறதுக்கு. ஹேண்டில் கியர், ஏன்னா கியர் செலக்ஷன் உங்களது தான். இப்ப பாருங்க நான் 5th gearல 80ல போயிட்டு இருக்கேன். பரவாயில்ல, ஒரு 1900 RPM 1800 RPMல மெயின்டைன் பண்ணுது. நார்மல் மோடு போட்டதுக்கு டக்குனு ஒரு 10 km ஸ்பீடு குறையுது. அதை நார்மல் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுது. நார்மல்ல போகும்போது ஈகோ போட்டு பார்ப்போம். ஈகோ போடும்போது ஃபுல்லா மெட்டல் க்ளோஸ் பண்ணியாச்சு. 77, 78, 79, 80. இதுவா ரொம்ப 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 ஸ்லோவா ஏறுதுங்க. ஈகோல போட்டு வண்டி ஓட்டும் போது எவ்வளவு ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் வண்டிக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் பவர் எடுக்குது. நீங்க ரொம்ப அப்படியே இந்த ஸ்போர்ட்ஸ் மோட்ல ஓட்டின மாதிரி இல்லை நார்மல் மோட்ல ஓட்டின மாதிரி கூட ஓட்ட முடியல. ரொம்ப அப்படியே ரொம்ப 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 லீனியரா மெதுவா தான் வண்டி ஏறுது.
கண்டிப்பா ஈகோல ஓட்டும் போது ஒரு 18 எல்லாம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். டர்போல 18-19 எடுக்கலாம், அசால்ட்டா எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க டர்போவோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்க ஸ்போர்ட்ஸ் மோட்ல போட்டு ஓட்டும் போது தான் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் மோட் போடும்போது கண்டிப்பா வண்டி வேற மாதிரி தான். காலையை வெளியே வந்துட்டாங்க பாருங்க. இப்ப நான் ஃபுல்லா க்ளோஸ் கூட பண்ணல, டக்குன்னு 190 வந்துருச்சு. 100 வரப்போகுது. ஸ்போர்ட்ஸ் மோட பொறுத்த வரைக்கும் 100% உங்களுக்கு இது கிடையாது, மைலேஜ் கிடையாது. நம்ம இப்படி பார்ல ஓட்டணும். சின்ன வகையிலே நம்ம 100 சூப்பரான ஒரு ஜம்ப். சஸ்பென்ஷன் வேலை செஞ்சது மிதக்கும் கப்பல் மாதிரி இருக்கு வண்டி. உண்மையிலேயே அவ்வளோ அருமையா பண்ணிட்டாங்க. கீர்ல ஒரு 94 கீர்ல கார்னரிங் வருது. இப்ப 100ல இருக்கு. அப்படியே நம்ம கால் எடுத்துட்டேன். கார்னரிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்ம கம்ஃபர்டபுளா கார்னரிங் பண்ணுது வண்டி. எவ்வளவு தூரம் ஸ்டேரிங் திருப்பிட்டோம் அது நாங்க இப்படி ஹூக் கூட ஆகல. இந்த ஆனைக்கட்டிக்கான என்ட்ரன்ஸ் செக் போஸ்ட் இதுதான். ஹில்ஸ் ஏற போறோம். ஆனைக்கட்டி ஹில்ஸ் இதுதான். இது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நியரஸ்டா இருக்கிற ஒரு ஹில்ஸ் கோயம்புத்தூர்ல. எங்களுக்கு தேர்ட் கியர்ல நார்மல் மோட்ல அப்படியே ஃப்ரீயா தான் ஏறுது. தேர்ட் கியர்ல ஏறுது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த ஸ்லோப் வந்து பார்க்கும்போது ஏறது பாருங்க. அந்த வண்டியில ரொம்ப மேல இருக்கு. ஏறுறது உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து நார்மல் மோட்ல ஏறிட்டு இருக்கு. ஈக்கோல போட்டு பார்க்கலாம். ஈக்கோல போட்டா அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு வண்டி. நல்லா கொடுத்தாதான் போற மாதிரி தெரியுது. நம்ம என்ன பண்ணலாம், இப்ப இருக்கேன் ஆப்டர் ஸ்போர்ட்ல போட்டோன்னா 33ல இருந்துச்சு ஈக்கோல. இப்போ ஸ்போர்ட்ஸ்ல போட்டா டக்குன்னு 40 வருது வண்டி. ஸோ ஸ்போர்ட்ஸ்ல போடும்போது உங்களுக்கு தேர்ட் கியர்ல இருந்தாலும் வண்டி பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ நீங்க ஹை கியர்ஸ்ல ஸ்லோ ஸ்பீட்ல ஓட்டி அப்படியே அங்கிருந்து பிக்கப் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஸ்போர்ட்ஸ் மோட்ல வச்சுக்கும் போது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது வண்டி. மெயினா இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் ஹைலைட்டடா இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டியோட என்ன சொல்றது, கார்னரிங்லயே உங்களுக்கு வாபிளிங்லாம் எதுவுமே இல்லை வண்டியில. அப்படி ஓட்டர் நல்லா இருக்கு. இப்போ நம்ம இவரை ஓவர்டேக் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். செகண்ட் கியருக்கு வந்தாச்சு. எனக்கு அங்க பாருங்க ஓப்பனா தெரியுது விசிபிளா. அதனால ரோட் தெரிஞ்சனால நான் ஏறிட்டேன். மோஸ்ட்லி ஹில்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட்ல தான் ஏற மாதிரி இருக்கும். பட் ஆனா இது கொஞ்சம் சின்ன ஹில்ஸ்னால 4th வரைக்கும் கூட போகலாம்னு நினைக்கிறேன். வண்டி இப்போ 30ல 60ல இருக்குது. நல்லா தான் இருக்கு. கார்னரிங்லாம் ஓட்டுறதுலாம் சூப்பராக தான் இருக்கு. ஒன்றும் பெருசா வந்துட்டு நம்மளுக்கு கண்ட்ரோல் இழக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. வண்டி சூப்பரா இருக்கு ஓட்டுறதுக்கு. அதே மாதிரி ஹில்ஸ்லயே ஓட்டக்கு எடுக்க முடியுது. அந்த அளவுக்கு பவர் இருக்கு வண்டியில. நம்ம மற்ற வண்டியா இருந்தா நம்ம அப்படியே ஒரு பஸ்ஸோ இல்லை ஒரு லாரியோ முன்னாடி போச்சுன்னா ஓட்டக்கு எடுக்கிற கஷ்டப்பட்டு நம்ம எடுக்க முடியாம அப்படியே போயிட்டே இருப்போம் ஸ்லோவா. பட் இந்த வண்டியில பாருங்க, இப்போ ஆப்போசிட்ல வண்டி எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சாலும் நம்ம அப்படியே ஏறி சரி. ஏன்னா இது அந்த அளவுக்கு பவர் வேல்யூ 100 PS-ம் 150 Nm டார்க் இருக்கிறதுனால வண்டி இன்னும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது. நம்ம ஜாலியா ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோ லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.